என் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்னுடைய சேனலில் 2வதாக அப்லோட் பண்ணுறேன். எங்களுடைய மகள் தனனியா இலங்கை தேசிய கீதத்தை தமிழில் பாடி உலக சாதனை செய்ததனை கௌரவிக்கும் முகமாக சாமர்த்தியோ மகாவித்தியாலயத்தில் அதிபர், ஆசிரியர் மற்றும் மாணவர்களினால் கௌரவிப்பு விழா நடத்தப்பட்டது. இது 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது. அந்த வீடியோ என்னால் உடனே அப்லோட் பண்ண முடியல. 5-6 நாள் ஆகிட்டு, அதுக்காக மன்னிங்க. முழுமையாக எங்களால் அந்த வீடியோ பதிவு செய்ய முடியல. இருந்தாலும் முக்கியமான விடயங்களை பதிவு செய்திருக்கேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து போட்டிருக்கேன். முதலாவதாக பாடசாலை மாணவர்களால் எங்களது குழந்தை தனனியாவிற்கு மாலை அணிவித்து பேண்ட் வாத்திய குழுவினரால் வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறைவணக்கத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது. பின் ஆசிரியர் ஒருவரினால் வரவேற்புரை மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிபர் உரையாற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நான் அந்த நிகழ்வில் தனனியாவின் சாதனை தொடர்பாகவும் மாணவர்களுக்கு சிறு அறிவுரையினையும் வழங்கியிருந்தேன். பிறகு அதிபர் பாடசாலை சார்பாக தனனியாவுக்கு அன்பளிப்பு ஒன்றினை வழங்கி நன்றி உரை வழங்கியிருந்தார். இறுதியில் தனனியா தேசிய கீதத்தை தமிழில் பாடி நிகழ்வினை சிறப்பாக நிறைவு செய்திருந்தார். இந்த விடயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எங்களை சேனலில் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். மாணவர் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வழியிலே சென்று நாங்கள் பெரிய சாதனையாளர்களாக மாறி உலகம் எங்களை மெச்சுகின்ற வகையிலே வாழ்ந்து காட்டுபவர்களாக திகழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொண்டு இந்த தனஞ்சா அவர்களுடைய பெற்றோருக்கு நான்
மிகுந்த கௌரவத்தை நாங்கள் அளிக்கிறோம். மதிப்புக்குரிய அந்த மகளை பெற்றெடுத்ததற்காக நீங்கள் பெருமை அடைகிறீர்கள், உலகத்திலே போற்றப்படுகிறீர்கள். அவருடைய அந்த படத்தோடு உருவப்படங்கள் தாங்கிய அந்த செய்திகள் வருகிற பொழுது எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அவர் வெற்றிகளை பெற்று இவ்வாறான சாதனைகளை நிகழ்த்த வேண்டும். கல்வியிலே மிக உன்னதமான இடத்தில் திங்கட்கிழமைகளை சில விசேஷ தினங்கள்ல வந்து தேசிய கீதம், பாடசாலை கீதம் இதெல்லாம் வந்து சொல்லுவீங்க, போடுவீங்க. அப்ப அதை வந்து அவங்க தேசிய கீதம் முதல் தடவை என்ன கேட்கும்போது இது என்னமா போகுதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் இது தேசிய கீதம். அந்த வார்த்தை அவங்களுக்கு அப்பதான் அறிமுகமாகுது. அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க தேசிய கீதம் என்னன்னு சொல்லி. அப்ப அவங்க சின்ன பிள்ளை தானே, 3 வயசு. அப்ப அவங்களால விலகி கொள்ளக்கூடிய மாதிரி வந்து நான் சில விளக்கங்களை வந்து சொன்னேன், இதுதான் தேசிய கீதம் சொல்லி. அப்படியே அவங்க கேட்டுட்டாங்க. தேசிய கீதத்தை முழுமையா கூட கேட்கையில கொஞ்ச நேரம் கேட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து தேசிய கீதம் பாடசாலையில போகையில ஆனா அவங்களாவே வந்து என்ன கேட்டாங்க, அம்மா தேசிய கீதத்தை பாடி காட்டுங்கன்னு சொல்லி. எனக்கு வந்து தேசிய கீதத்துல முதல் பந்தி மட்டும்தான் தெரியும். அப்ப எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அவங்களுக்கு வந்து பாடி காட்டினா வேலை செய்து கொண்டிருக்கோம்ல. அப்ப அதான் அவங்க கேட்டு ஒவ்வொரு அன்றைய நாள் வந்து ஒரு 4-5 தடவை வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அவங்க தேசிய கீதத்தை பாடி காட்டுங்க. ஏன்னா நான் முதல் நாள் சொன்ன அந்த விஷயம் வந்து அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சுட்டு, அந்த வார்த்தை அடுத்த தேசிய கீதம் என்னன்னு சொன்ன விஷயங்கள் வந்து ஆழமா பதிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் அவங்க எப்பெல்லாம் கேட்கிறாங்களோ அப்பெல்லாம் நான் வேலை செய்து கொண்டேன். இல்லாட்டி அவங்களோட விளையாடி கொண்டிருக்கக்குள்ளேயே வந்து நான் அந்த தேசிய கீதத்தை எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் பாடி காட்டுவேன். அதை அவங்க கேட்டு என்னோட சேர்ந்து வந்து அவங்க பாடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒரு 2 நாள்ல வந்து அவங்களாவே வந்து பாட வலிக்கிட்டாங்க. அந்த பத்திய வந்து அவங்களாவே வந்து பாட வலிக்கிட்டாங்க. பிறகு வந்து நான் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்ன நாளைக்கு அவங்க பாடுறாங்க சொல்லி அப்ப மிச்சத்தையும் சொல்லிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிச்ச வரிகள் வந்து எனக்கு தெரியாததுனால நான் வந்து கூகுள்ல வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து எப்பெல்லாம் எனக்கு கேட்கறாங்களோ, எப்பவுமே இல்ல எப்பெல்லாம் கேட்கறாங்களோ அதை வந்து நான் போட்டு காட்டுவேன். அப்படி போட்டு காட்டுறப்போ அதோட சேர்ந்து அந்த தேசிய கீதத்தை அவங்களுக்கு பாடி பிறகு ஒரு கிழமைக்குள்ள வந்து அவங்களே முழுமையா அந்த தேசிய கீதத்தை பாடிட்டாங்க. இது வந்து எனக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. எங்களாலேயே வந்து அதுல இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து சில வந்து கடினமானது, அது வந்து கஷ்டம் எங்களுக்கே வந்து படிக்கிறதுக்கு. சோ இவங்க வந்து சின்ன வயசுல அந்த தேசிய கீதத்தை முழுசா வந்து அவங்களாவே பாட வலிக்கிட்டாங்க. நான் வந்து அந்த டைம்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல பார்ப்பேன். சோ பாக்குற டைம்ல வந்து இந்திய நாட்டுல வேற நாடுகள்ல வந்து இவங்களோட வயசு சின்ன பிள்ளைகள் வந்து தேசிய கீதம் பாடி உலக சாதனை எல்லாம் செய்திருக்காங்க. அப்ப நான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு எண்ணமே வந்தது, இதையே நாங்க ஒரு சாதனையா மாற்றக்கூடாது. ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல அவங்க வந்து 29 வரிகளை கொண்ட தேசிய கீதத்தை வந்து பாடுறாங்க. சோ 13 வரிகளை கொண்ட தேசிய கீதத்தை பாடியே உலக சாதனை செய்யும் போது இதையே நாங்க வந்து சாதனை ஆகக்கூடாது என்று அந்த எண்ணம் வந்து அதுக்கு பிறகுதான் நான் வந்து இவங்கள்ட்ட சொன்னேன், அவங்களோட அப்பாட்ட. அப்ப அவங்களும் இதுக்கு முயற்சி செய்து பாப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகுதான் நாங்க அதுக்கான நடவடிக்கைகள்ல வந்து நாங்க ஈடுபட்டோம். இதனால வந்து இவங்க இந்த சாதனை இப்ப செய்திருக்காங்கன்னு சொன்னா இந்த பாடசாலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அது மூலமா தான் உங்களுக்கு அந்த ஆர்வமே அவங்களுக்குள்ள வந்தது. அதுக்காக நான் வந்து மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் எல்லாருக்கும். இதை வந்து நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னா, பாடசாலைக்கு வெளியில இருந்து ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு சின்ன பிள்ளையால பாடசாலையில போற ஒரு தேசிய கீதத்தை வந்து பாடி சாதனை செய்ய முடியும் என்றால் நீங்க எல்லாரும் வந்து பாடசாலையிலேயே வந்து கல்வி கற்கின்ற மாணவர்கள், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து நிறைய திறமையான விஷயங்கள் வந்து இருக்கும். அதையெல்லாம் மற்றவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணும். ஏன்னா நீங்க 3000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே வந்து பக்குவமான பிள்ளைகள், உங்களுக்கு சகல விடயங்கள் தொடர்பான அறிவு வந்து இருக்கு. அதனால நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்றது வந்து நீங்களே கண்டுபிடிச்சு அதை வந்து வளர்ப்பதற்கான முயற்சிகள்ல வந்து ஈடுபடணும். உங்களுக்கு வந்து இங்க நிறைய திறமையான ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லா வளத்தையும் ஏற்படுத்தி தரதுக்கான அதிபர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. சோ அவங்களோட உதவிகள் மூலமாக வந்து நீங்க உங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும். இப்ப வந்து நீங்க ஒரு புத்தகத்தை வந்து கணக்காரமா படிக்காம விட்டு பாருங்க, அந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பார்க்காமலே விட்டு பாருங்க. அந்த புத்தகத்துல வந்து தூசு படிஞ்சு அழுக்குகள் எல்லாம் படிச்சு சில சமயங்கள்ல வந்து கரையான்கள் அந்த புத்தகத்தை வந்து அழிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை நீங்க வந்து கண்டுகொள்ளாம விட்டீங்கன்னு சொன்னா அந்த திறமைகள் வந்து அப்படியே உங்களுக்குள்ளேயே புரிஞ்சு இருந்திருந்து அது அப்படியே ஒரு காலத்துல வந்து அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்பை வந்து நீங்க கொடுக்காம நீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து வளர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு அதை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரணும். அது மூலமா பல வெற்றிகளை வந்து நீங்க அடையணும் என்று நாங்க மனதார வாழ்த்துக்கிறோம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல பேசுறதுக்கான வாய்ப்பை தந்த அதிபர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இருந்தோம் ஆரம்பத்திலே நாங்கள்
அந்த வீடியோவை பதிவு செய்து என்னோட அலுவலகத்திலே பதிவு செய்து ஒரு சாட்சியாக 2 சாட்சிகளில் ஒரு சாட்சியாக நான் அவங்களோட வீடியோவில் பங்களிப்பு செய்தேன். அதையிட்டு நான் பெருமை அடைகிறேன். இந்த மாணவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு வெற்றியாளர் சாதனையிலே நாங்கள் சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. சளி துணி வடுளே அமதா முடி வரமே அரின மலை நிலவும் தாயே நாமெல்லாம் ஒரு கருண அடப்பயந்த எளியோ செய்யவே யவுதி பிற